ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிளேகன் சேனல். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம பெயிண்ட் அடிச்சிருப்போம் 5 வருஷம் 6 வருஷம் இல்லை கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு சில ரிப்பேர் தான் இல்லைங்களா. அதாங்க ரிப்பேர்னா விரிசல் ஓடுறது, உப்பு போக்குறது, அதுக்கப்புறம் டேங்கில் வந்து சில விரிசல் பாசம் பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல் இருக்கக்கூடிய ரொம்ப வருஷமாக அந்த ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதனால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், 1000 பிக்சலில் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட், கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட்டையும் பாருங்கள். ஏன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பார்க்க சொல்ல தெரியும். அப்புறம் உங்களோட சில என்ன டவுட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வித் வீடியோ ஃபோட்டோக்காக நாங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியும் வச்சுருக்கோம். அதனால் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், பார்த்துக்குங்க. வெள்ளைக்கன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் மூர்த்தி. நான் லாலாப்பட்டிலேருந்து வரேன். லாலாப்பட்டுங்கிறது திருச்சிக்கு இடையில இருக்குது. நான் அங்கேருந்து ஒரு டீம் ஒர்க்காக பெயிண்டிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது 10-15 வருஷமாக அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மக்கள் நாங்கள் ஒரு 10-15 பேர் பசங்க இருக்கிறதுனால ஒரு பக்கம் ஆள் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஆள் குறைஞ்சின்னா ஆளுங்களை மாற்றி விடுவோமே தவிர வேலையை நிப்பாட்ட மாட்டோம். எங்களோட வேலையை சொன்ன டைமில் முடிச்சு கொடுப்போம். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேங்க. ஒரு செவுத்தில் ஒரு சின்ன வெடிப்பு இருந்துச்சுன்னா அதை அப்படியே பெயிண்ட் அடிக்காமல் அந்த விரிசலை முதல்ல சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் அடித்தா தான் அந்த பெயிண்ட்டு நிற்கும். அது வந்து சின்ன விரிசலாக இருந்துச்சுன்னா ஒரு பட்டியோ லீக்கேஜ் ஆயில் பவுடரோ கலந்து அடைச்சிடலாங்க. விரிசல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறப்ப அந்த பெருசுக்கு தகுந்த மாதிரி லீக்கேஜ் ஆயிலோட சிமெண்ட்டோ, கொஞ்சம் மலன்னு, கொஞ்சோன்னு பட்டி பவுட்ரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த பட்டியை முதல்ல செவுத்தை வந்து ஓட்டையை வந்து அடைச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரைமர் அடித்து பட்டி பார்த்தா தான் அந்த பட்டி நிற்கும். ஏற்கனவே அந்த ஓட்டையில் சும்மா பட்டி மட்டும் வச்சு அடைச்சா மறுபடியும் அந்த கிராக் நேரம் வெடிப்பு விழுவதான் செய்யும். சின்ன சின்ன இந்த ஜாயிண்ட்டு கிராக்கு சின்ன சின்ன ஓட்டையை அடைச்சாதான் அது வேலை முடிஞ்சு பார்க்கும்போது அது வேலை ஓர்ஸாக தெரியும். பார்க்குறதுக்கு செவுரு நல்லா இருக்கணும்னா சின்ன சின்ன ஃபினிஷிங் வேலையை நம்ம நுணுக்கமாக பார்க்கணும். கதவு ஜன்னல் ஓரமாக சின்ன வெடிப்பாக இருக்கும், அதை விட்டால் கதவு பெரிய வெடிப்பாக தெரியும். அந்த பெரிய வெடிப்பு பார்க்குறப்ப தெரியாது, ஆனால் கொஞ்சம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா கருப்பாக பெரிய பொந்து மாதிரி ஆகிரும். அது வந்து கதவு ஜன்னலை அரிச்சிட்டு அது வந்து கரையாங்கூட உள்ளே ஏறிடும். சின்ன சின்ன ஓட்டையை அடைக்காமல் வருது, அந்த கதவு ஜன்னலுக்கு கூட ஆபத்தாக முடிஞ்சிடும். அதுக்காக சின்ன சின்ன ஓட்டைங்கள்லாம் அடைச்சிட்டோம்னா கதவு ஜன்னல் வழியாக அந்த கரையேறாமல் நம்ம வீட்டை பாதுகாத்துக்கலாம். இடத்துல பாசம் பிடிச்சிங்கன்னா அந்த பாசம் இடத்த முதல்ல கொத்தி விட்டு புள்ளி போட்டு அதை எடுத்துடணும். மிஷின் போட்டு அந்த பெயிண்டோ இல்லை அந்த இடத்துல ஒரு கலவையோ எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் சுரண்டி எடுத்துட்டு அதை மெட்டீரியல் வச்சு படி கொத்தனார் விட்டு லேசாக பூசை விட்டணும். பூசை விட்டு அதுக்கு மேலே தான் நம்ம பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கணுமா தவிர அப்படியே நம்ம அடித்தோம்னா அந்த பெயிண்ட்டுக்கு நாளடைவில் உறிஞ்சி தானாக வந்துடும். தண்ணி தொட்டியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வெடிப்பு இருக்கும், அதில் வந்து தண்ணி கசஞ்சிட்டே இருக்கும். அது வந்து தண்ணி வெறும் பெயிண்ட் அடிக்கிறதுனாலையோ பிர்லா வெயிட் அடிக்கிறதுனாலையோ அந்த வெடிப்பு நிற்காது. அதுக்கு என்ன பண்ணணுங்களா, அதுக்கு கிராக் பட்டியோட கொஞ்சோன்னு லீக்கேஜ் ஆயில் இதெல்லாம் கலந்து கிராக்கை அடைச்சிட்டு ஏசியன் பெயிண்டில் டேம்பர் இருக்கு, அந்த டேம்பர் வாங்கி ஒரு கோட்டுக்கு 2 கோட்டா அடிச்சாதான் அதை வந்து தண்ணி கசையாம நிற்கும். இல்லாட்டி தண்ணி அந்த இடத்துல சொட்டிக்கிட்டே தான் இருக்கும். இது மாதிரி நாங்கள் டேம்பர் நிறைய வீடுகளில் சரி பண்ணியிருக்கோம். 2-3 வீடுகளில் செஞ்சு ஓட்டையை அடைச்சி பார்த்துருக்கேன், தண்ணி நிப்பாட்டி பார்த்துருக்கேன். அந்த தண்ணி ஒரு சொட்டு கூட கசஞ்சதில்லை. வேலை வந்து 100% பெர்ஃபெக்டாக இருக்கும். புது கட்டடம் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம்னா முதல்ல சுண்ணாம்பு அடிச்சிடணும். சுண்ணாம்பு அடிக்காமல் நம்ம ஒரு வேலை எடுத்தோடனே பட்டி பார்க்க போயிட்டோம்னா சுரண்டும் போது பார்த்தீங்கன்னா மலனுக்கு அந்த பூச்சி கொட்டிக்கிட்டே இருக்கும். கொட்டுறதுல பார்த்தீங்கன்னா பட்டியிலையும் நிறைய கொட்டும். அது இல்லாமல் இடமெல்லாம் சொல்ல ஆயிரும். அதுக்காக சுண்ணாம்பு அடிச்சிட்டோம்னா செவுத்தோட 1-2 பிசுறு மட்டும் தான் விழுவோம் சுரண்டும் போது. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா சொல்ல நிறைய மலன் உளுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முதல்ல ஒரு பிர்லா போயிட்டோ ஒரு சுண்ணாம்பு முதல்ல அடிச்சிடணும். அடிச்சுட்டு அதை சுரண்டிட்டு 2 கோட்டு பட்டி பார்க்கணுங்க. 2 கோட்டு பட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு செவுறு ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபினிஷிங் கிடைச்சதில் பேப்பர் வச்சு தேய்க்கணும். அதை லைட் வச்சு அலையன்ஸ் பார்க்கணும். அப்போ தான் ஒரு வேளை லைட் வச்சு நம்ம அலையன்ஸ் பார்க்காம விட்டுட்டோம்னா நாளைக்கு அந்த வீட்டில் லைட் போடுறப்ப லைட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம தேய்க்காத இடமெல்லாம் தனியாக தெரியும். அதனால் தேய்க்காததுக்கு முன்னாடியே பெயிண்ட் அடிக்காததுக்கு முன்னையே ப்ரைமர் அடிக்காததுக்கு முன்னாடியே லைட் வச்சு அப்படியே லேசாக அலையன்ஸ் பார்க்கணும். அலையன்ஸ் பார்த்து அலையன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் ப்ரைமர் அடிக்க ஆரம்பிக்கணும். சின்ன சின்ன டச்சப் பட்டியெல்லாம் விடாமல் ஃபினிஷிங்காக பட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரைமரே அடிக்கணும். ப்ரைமரில் 2-3 குவாலிட்டி இருக்குது. சாதாரண ப்ரைமரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேம் ப்ரூஃபுங்கிறாங்க அது மாதிரி ப்ரைமரு, அப்புறம் குவாலிட்டியான ப்ரைமர்லாம் ஏசியனில் இருக்குங்க. அப்புறம் கலரில் பார்த்திங்கன்னா சாதாரண உள்ளடிக்கிற சாதாரண எமர்சன் இருக்குங்க. அதை விட்டால் ப்ரீமியம் எமர்சன் இருக்குங்க. அப்புறம் ராயல் எமர்சன் இருக்குங்க. வெளியே அடிக்கிற பெயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சாதாரண ப்ரைமர் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கேர்னு ஒரு ப்ரைமர் இருக்குங்க. அதை விட இன்னொன்று டேம் ப்ரூஃப்னு ஒன்று இருக்குங்க. அது இன்னும் குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த டேம் ப்ரூஃப் போடுறப்ப அப்படின்னா தண்ணியை வெளியே விடாது உள்ளே விடாதுங்க. ஒரு சொட்டு தண்ணி செஞ்சுனா கூட கட்டடத்துக்கு மேலே தண்ணி செஞ்சுன்னா நேராக கட்டடத்துக்கு கீழே தான் வருங்க, செவுத்தில் தேங்கவே தேங்காதுங்க.
அந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக இருக்குங்க. அப்புறம் இந்த ஸ்மார்ட் கேர் ப்ரைமரு, இந்த டேம்பர் ப்ரைமர்லாம் பார்த்திங்கன்னா மற்றதில் ஒரு 20 லிட்ரு 30 லிட்ரு தேவைப்படுற ஏரியாவுக்கு அது வெறும் 15 லிட்ரு இருந்தால் அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிடலாங்க. அந்த அளவுக்கு அது குவாலிட்டியாகவும் இருக்கும். நம்ம அடிக்கிற பெயிண்ட்டை மறுபடியும் ரிஃப்ளெக்ஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டாக எடுத்து காட்டுங்க. அப்புறம் ஏசு எஃபெக்ட்ஸ் அல்டிமா இப்படி 3 குவாலிட்டி இருக்குங்க. அல்டிமாவில் இன்னும் 2-3 குவாலிட்டி அதுக்கு வேரியன்ஸ் எல்லாம் புதுசாக வந்திருக்குங்க. இது மாதிரி 3 குவாலிட்டிங்க. அல்டிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா காசு அதிகமாக தாங்க, ஆனால் ஏரியா வந்து அதிகமான ஏரியா கொடுக்குங்க. இப்போ 20 லிட்டரு அடிக்கிற பெயிண்ட்டை அது ஒரு 15 லிட்டரில் அந்த இதை பெயிண்ட்டை அடிச்சிடலாங்க. இந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த ஜன்னல் கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறது, தரையை க்ளீன் பண்ணுறது, வீட்டில் இருக்கிற ஒரு சுவிட்ச் பாக்ஸு, சின்ன சின்ன டேபிள், இது மாதிரி சின்ன இடத்துல பெயிண்ட் போடுறதை கூட நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போவோங்க. நாங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி எங்களோட சர்வீஸ் இருக்குங்க. எங்களை எப்போ வேணுமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் கூப்பிட்ட அடுத்த நாளே நாங்கள் வந்து நிற்போம். நீங்கள் சொன்ன டைமில் சொன்ன தேதியில் நாங்கள் முடித்து கொடுப்போம். அதாவது கஸ்டமரோட திருப்தி தாங்க எங்களுக்கு முக்கியம். கரூர் மட்டும் இல்லைங்க, கரூரோட அவுட்டரில் இருந்தாலும் சரி, அங்கிட்டு ஒரு 30-40 கிலோமீட்டர் எச்சா போனாலும் சரி, கோயம்புத்தூர் வரைக்குமே நாங்கள் கோயம்புத்தூர் திருப்பெல்லாம் கூட நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். இங்கிட்டு திண்டுக்கல் வரைக்கும் கூட வேலை செஞ்சுருக்கோம். ஏரியாக்கள் கணக்கில்லைங்க, கஸ்டமரோட திருப்தி தாங்க எங்களுக்கு முக்கியம். இது வீடியோங்கிறதுனால மெயினான விஷயங்களை மட்டும்தாங்க சொல்லியிருக்கேன். சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.